இவையெல்லாம் வானத்தில் நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள். இங்கே இருக்கிறது ஓரியன். இங்கே நாம் பார்ப்பது ஓரியன். இந்த கேமராவில் இவ்வளவு தான் முடியும். போல் ஸ்டார் இப்போ தெரியாது. இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது. இது கிராமத்தில் இருந்து தான் பார்க்க முடியும். இந்த பிக் டிப்பர்னு சொல்லக்கூடியது இதோ நம்ம பார்க்கறதெல்லாம் பிக் டிப்பர் தான். இதெல்லாம் கிராமத்தில் தான் பார்க்க முடியும். நம்ம கேமராவில் அவ்வளோதான் முடியும், மற்றதெல்லாம் முடியாது. போல் ஸ்டார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வழக்கு தான் பார்க்க முடியும். அது இப்போ தெரியாது நமக்கு. அந்த மரங்கள்லாம் மறைச்சி போச்சு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த லைட்டு தெரியறது கிழக்கு, ஈஸ்ட்டு. பின்னாடி ஒரு லைட்டு எரியுது. அது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். இந்த இடம் மறையூர் கிராமம். காலை சென்னையில் புறப்பட்டு முன்பகல் சுமார் 1 மணி அளவிற்கு மயிலாடுதுறை வந்து சேர்ந்து மயிலாடுதுறையிலிருந்து எனது கிராமம் என்ற மறையூருக்கு வந்து சேர்ந்தேன். இன்று தமிழ் புத்தாண்டு என்பதால் மதிய உணவு கிராமத்தில்தான். வீட்டிலே அண்ணன் அண்ணி இருவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் வேறு இடங்களில் இருக்கிறார்கள். மயிலாடுதுறை, கும்பகோணம் என்று திட்டமிட்டபடி ஒரு 5 நாட்கள் மறையூரில் இருந்து திரும்பி சென்னைக்கு இதே சோழன் அதிவிரைவு வண்டியில் செல்வதாக பயணம் எல்லாம் செய்துள்ளேன். பயணச்சீட்டும் இருக்கிறது. வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து உறங்கிவிட்டேன். சுமார் ஒரு 7 மணிக்கு தான் எழுந்தேன். அதன் பிறகு காபி குடித்துவிட்டு சற்று நேரம் நடைப்பயிற்சி செய்யலாம் என்று இந்த மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் எய்துவிட்டு இப்பொழுது நான் இந்த பதிவை நான் செய்கிறேன். வானத்திலே பலவிதமான நட்சத்திரங்கள் எல்லாமே வானத்தில் இருக்கிறது. இந்த கேமராவில் அதிகமாக அதை எடுக்க முடியாது. அப்படியும் முடிந்தவரை செய்துள்ளேன். இதெல்லாம் கிராமத்தில் தான் பார்க்க முடியும். நாம் வாழ்கின்ற எந்த நகரத்திலும் அந்த சிதறல்கள் இருப்பதால் அதை படம் எடுக்க முடியாது. இப்பொழுது நல்ல பவர்ஃபுல் கேமரா உள்ள மொபைல் வைத்திருந்தால் இதையெல்லாம் நம்மால் எடுக்க முடியும். ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிக்க முடியும்.
இதோ பார்க்கிறோமே இதன் கீழே அந்த ஒரு ஓரியன் குரூப் இருக்கிறது. இங்கே எல்லாம் இந்த டாரஸ் என்ற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கிறது. சப்தரிஷி என்று கூட சொல்வார்கள், பிக் டிப்பர் என்றும் சொல்வார்கள். இதையெல்லாம் வானத்தில் தான் பார்க்க முடியும், கிராமத்தில் தான் பார்க்க முடியும். பலருக்கு தெரிந்தவர்களுக்கு அது பற்றி புரியும், தெரியாதவர்களுக்கு எதுவும் புரியாது. இந்த ஜாதகத்தை வைத்து அவர்கள் கணிப்பதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி என்பது வேறு, அஸ்ட்ரானமி என்பது வேறு. இன்று நிலவில் மனிதன் சென்று கீழே வந்துள்ளான் என்றால் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் பூமியிலிருந்து இந்த வானத்திலே ஸ்பேஸில் பறந்து சென்று நிலவை அடைந்து அவன் அங்கிருந்து இறங்கி திரும்பி வந்துள்ளான். எது? அப்பல்லோ விண்கலம். இப்பொழுது வேறு ஒரு விண்கலம் மூலமாக ஆர்டிஸ் ஓரியன் என்ற விண்கலத்தை வைத்து அவன் திரும்பி வந்துள்ளான். இதெல்லாம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான். இதிலே கதைகள் எதுவும் கிடையாது. இதுபோல பலருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதுபோல பதிவை நான் செய்வதுண்டு. எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன். அது சிதம்பரம் கொள்ளிடம். அதில் பதிவிடுவது வழக்கம். அதுபோலத்தான் இன்று மயிலாடுதுறையில் மறையூர் கிராமத்திலிருந்து இரவு 7:45 மொட்டை மாடியில் இருந்து இதை நான் பதிவிறக்கம் செய்கிறேன். எனவே நண்பர்களே, இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.